அன்பு நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் திருக்குறளில் எண் 15, பிறனில் விழையாமை. தலைப்பே புதுமையா இருக்கு இல்லையா? பிறன் மனைவியை விரும்பாமை அப்படிங்கிற தலைப்புல திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்காருங்கிறத பார்க்கலாமா? பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறன் மனைவியை விரும்பும் அறிவற்ற செயல் இவ்வுலகில் அறம் பொருள் ஆராய்ந்தவர்களிடம் இல்லை. அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் இல். பாவச் செயல் செய்பவர்கள் எல்லோருள்ளும் பிறன் மனையாளை விரும்பி அவன் வீட்டு வாசலில் நின்றவரை போன்ற மூடர்கள் இல்லை. விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். ஐயமில்லாமல் நம்பியவரின் மனையாளிடம் தீமை செய்து நடப்பவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். தினையளவும் தனக்கு வரும் குற்றத்தை சிந்திக்காமல் பிறன் மனைவியிடம் விரும்பி செல்பவர் எத்துணை பெருமை உடையவராயினும் இழிந்தவரே ஆவார். எளிதன இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இவளை அடைதல் எளிது என்று நினைத்து பிறன் மனைவியிடம் செல்பவன் எப்பொழுதும் அழியாத பழியை அடைவான். பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாமாம் இல் இறப்பான்கண். பிறன் மனைவியை விரும்பி சேர்வோனிடம் பகை, பாவம், அச்சம், பழி என்னும் 4 குற்றங்களும் எப்போதும் நீங்காமல் இருக்கும். அரண் இயலான் இல் வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன். அறநெறியுடன் இல்லறத்தில் வாழ்பவன் என்பவன் பிறருக்கு உரிமையுள்ள மனைவியை விரும்பாதவனே ஆவான். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன் மனைவியை விரும்பாத பெரிய ஆண் தன்மை அறநெறி ஒன்று மட்டுமா? சான்றோருக்கு நிரம்பிய ஒழுக்கமும் ஆகும். நலக்குரியார் யார் எனின் நாமநீர் வைப்பில் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். அச்சத்தை தரும் கடல் சூழ்ந்த உலகில் நன்மைக்கு உரியவர் யாரெனின் பிறனுக்கு உரிய மனைவியின் தோளை தழுவாதவரே ஆவார். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. அறநெறியை மேற்கொள்ளாமல் பாவங்களை செய்வானாயினும் பிறருக்கு உரியவரின் பெண் தன்மையை விரும்பாமை நல்லது. நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம்.